இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷலானது. எங்கள் ஊர் காயல்பட்டினமில் கல்யாண சாப்பாட்டில் தரக்கூடிய கத்திரிக்காய் மாங்காய் பருப்பு. இந்த பருப்பு தான் அந்த கலரி சாப்பாட்டுக்கு ஹைலைட்னே சொல்லலாம். நாங்கள் பந்தியில் உட்காந்து சகனில் சாப்பிடும்போது இந்த பருப்பை நாங்கள் திரும்ப வாங்கி கேட்டு சாப்பிடுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு அரைக்கப்பளவுக்கு பாசி பருப்பு, மீடியம் சைஸில் 2 கத்திரிக்காய், சின்னதாக ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நான் தண்ணியில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். அதில் கத்திரிக்காவை கட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சுக்கிட்டேன். அப்போ தான் கத்திரிக்காயில் காரில் ஏதாவது இருந்துச்சுன்னா போயிடும். இப்போ இந்த பாசி பருப்பை லேசாக வறுத்துக்கணும். நல்ல மனம் வந்தால் போதும். ஆறி வந்த பிறகு கழுவிடுங்க. நான் இதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கிறேன். அடுத்து இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு பாதி மாங்காய், அடுத்து கத்திரிக்காய், 2 தக்காளி பழம், ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். பாதி மாங்காய் மட்டும் போதும். ஏன்னா நம்ம இதில் தக்காளி அப்புறம் அடை ஊறுகாலாம் சேர்க்க போகிறோம். ஸோ இந்த புளிப்பு இந்த அளவுக்கு சரியாக இருக்கும். இப்போ குக்கரில் தேவையான தண்ணி ஊற்றி ஒரு 5-6 விசில் வச்சுக்கலாம். இந்த பருப்பு, கத்திரிக்காய், மாங்காய் எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். நான் அன்னைக்கு கோழிக்கறி ஆக்கியிருந்தேன். அதுக்கு தான் தாளிக்க போகிறேன். ஸோ தாளிக்கிறதுக்காக ஒரு பிளேட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே கொஞ்சம் நிறைய தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம கறி தாளிப்பு தான் இந்த கத்திரிக்காய் பருப்புக்கும் நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம தாளிக்கிறது எப்பவும் போல தான் நான் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்கேன். நம்ம இந்த பருப்புக்கு எடுக்கிறதுனால எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை எல்லாமே போன பிறகு இந்த எண்ணெயோடு சேர்த்து தனியாக தாளிப்பு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம இந்த கத்திரிக்காய் மாங்காய் பருப்புக்குன்னு தனியாக தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கறி ஆக்கும் போது அதில் உள்ள தாளிப்பை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும். நான் கறியை தாளிக்கிறதுக்குள்ளே இந்த பருப்பும் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்ச தேங்காய் விழுது, தேவையான உப்பு, அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிஞ்ச பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த தாளிப்பையும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கணும். இந்த கத்திரிக்காய் மாங்காய் பருப்பு நல்லா கெட்டியாக தான் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடாக இருக்கும்போதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாசித்தூள் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா ஆற விட்ட பிறகு தான் அடை ஊறுகாய் சேர்த்துக்கணும். அடை ஊறுகாங்கிறது எலுமிச்சை பழத்தில் உப்பு போட்டு பண்ணுறது. இந்த ஊறுகாய் சேர்த்தா தான் இந்த கத்திரிக்காய் மாங்காய் பருப்புக்கு நல்லாவே இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஊறுகாய் அப்புறம் இந்த மாசித்தூள் இதெல்லாம் வேணும்னா நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமாக இந்த ஊறுகாவை பருப்பு சூடாக இருக்கும்போது கட்டாயமாக சேர்க்கவே கூடாது. சூடாக சேர்த்துட்டோம்னா அந்த பருப்பு கடுத்த மாதிரி ஆயிரும். ஸோ அவ்வளோதான், கத்திரிக்காய் மாங்காய் பருப்பு ரெடி ஆயிருச்சு. இந்த பருப்பை பவுலில் சர்வ் பண்ணும்போது இந்த கரியானத்தில் மிதக்கிற எண்ணெயை மேலே ஊற்றுவாங்க. இது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நல்ல புளிப்பாக லேசான இனிப்போடு சாப்பிட்றதுக்கும் செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் மட்டன் சிக்கன் சமைக்கும் போது சைட் டிஷ்ஷாக அந்த கத்திரிக்காய் மாங்காய் பருப்பை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட எல்லாருமே ரொம்ப நாள் கேட்ட ரெசிபி இது. ஒரு வழியாக நானும் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.